நீங்க எல்லாரும் முட்டாளானது பத்தாதுன்னு சொல்லி இருக்கிறவங்களையும் முட்டாளாக்குறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெதுவடியான ஒரிஜினலான ரெசிபின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், அரிசி மாவும் தேவை கிடையாது, பச்சரிசி தேவை கிடையாது, ஏன் சோடா உப்பு இந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. பட் நீங்கள் எல்லாம் அதெல்லாம் போட்டால் தான் ரெசிபி நினச்சிட்டு எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா வடை சுடும்போது ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆயிலாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வடை வந்து பாயில் பண்ணாதீங்க. ஹை ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் சென்டர் லெவலில் வச்சு பாயில் பண்ணினா உங்கள் வடை வந்து ஆயிலியாக இருக்கவே இருக்குது. இதுலேயும் ஒரு படி மேலே போயிட்டு இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வடையை வந்து நான் முறுமுறுன்னு சாப்பிட்டதே இல்லை கடையில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எல்லா வடையும் சுடும் போது முறுமுறுன்னு தாங்க இருக்கும். அந்த வடை ஒரு ½ hour கழிச்சு ஆறிடுச்சுனா தான் அந்த கிறிஸ்பினஸ் வந்து போய். இந்த வீடியோவில் அரிசி மாவு, பச்சை அரிசி, அப்புறம் சோடா உப்பு இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாம ஒரு ஒரிஜினலான மெதுவடை ரெசிபி எப்படி பண்ணுறதை சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஹோட்டல் சைடில் பண்ற மெதுவடை முறுமுறுன்னு எப்படி வரும்னு யாருக்கும் தெரியல. இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்றேன் வாங்க. நான் 2 கிலோ உளுந்து எடுத்திருக்கேன். 2 கிலோ உளுந்துக்கு ஒரு 200 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 20 கிராம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், ஒரு 10 கிராம் மிளகு எடுத்திருக்கேன், ஒரு 10 கிராம் சீரகம் எடுத்திருக்கேன், ஒரு 5 கிராம் இஞ்சி எடுத்திருக்கேன், 5 கிராம் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 40 உப்பு எடுத்திருக்கேன், ஒரு 10 கிராம் பெருங்காய பொடி எடுத்திருக்கேன். ஓகே, நான் இப்ப நீங்க சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா 2 கிலோக்கு சொல்லுவீங்க. ஓகே, வீட்டுல பண்றவங்க அரை கிலோக்கு பண்ணுவாங்க, 1 கிலோக்கு பண்ணுவாங்க. சோ அப்ப எப்படி, அதாவது நீங்க 1 கிலோக்கு சொன்னீங்கன்னா அந்த 1 கிலோக்கு அவங்க அரை கிலோ பண்றாங்க, 1/4 கிலோ பண்றாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி டிவைட் பண்ணிப்பாங்க. சரி, 1 கிலோக்கு சொல்லுங்க. இப்போ 1 கிலோ உளுந்து எடுத்தீங்கன்னா அதுக்கு ரெசிபி சொல்றேன் பாத்துங்க. ஒரு 100 கிராம் வெங்காயம் எடுத்துங்க, ஒரு 10 கிராம் கருவேப்பிலை எடுத்துங்க, ஒரு 5 கிராம் மிளகு எடுத்துங்க, ஒரு 5 கிராம் சீரகம் எடுத்துங்க, 2 கிராம் இஞ்சி போதும், 2 கிராம் பச்சை மிளகாய் போதும், 20 கிராம் சால்ட் போதும், ஒரு 2 கிராம் பெருங்காய பொடி போதும். அவ்வளவுதான். இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வடையை போட்டுடலாம் வாங்க.